Hi friends, welcome to UnSalted Butter. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா வால்நட் ப்ரௌனி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். சோ இந்த ப்ரௌனி செய்யறதுக்கு வந்து எல்லா மெஷர்மென்ட்ஸ்மே நான் கிராம்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஏன்னா வந்து கப் மெஷர்மென்ட்ஸ்ல ஒருத்தர் 250 ml யூஸ் பண்ணிருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து 200 ml யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இந்த டிஃபரன்ஸ்க்காக நான் வந்து கிராம்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ இந்த வால்நட் ப்ரௌனி ரெசிபி பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த வால்நட் ப்ரௌனி பண்றதுக்கு வந்து 9 inch ஸ்கொயர் ட்ரே எடுத்துர்க்கேன். இதுக்குள்ள வந்து பட்டர் சீட் வச்சிருக்கேன். சம்டைம்ஸ் பட்டர் சீட் போட்டிருந்தா கூட லைட்டா ஸ்டிக் ஆகும். சோ அதனால வந்து ஃப்ளோர் கொஞ்சம் ஆட் பண்ணி டஸ்ட் பண்ணிக்கிறேன். சோ மெஷர்மென்ட் பண்றதுக்கு வந்து நான் வெயிட் ஸ்கேல் எடுத்துர்க்கேன். UnSalted Butter வந்து எக்ஸாக்ட்டா 75 கிராம் எடுத்துர்க்கேன். அடுத்து டார்க் சாக்லேட் வந்து 125 கிராம் எக்ஸாக்ட்டா எடுத்துர்க்கேன். ஒரு பவுல்ல வந்து டார்க் சாக்லேட்டையோ பட்டரையோ ஆட் பண்ணிட்டு அதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மெல்ட் பண்ணுறதுக்கு வந்து அடியில் ஒரு பவுலில் தண்ணி காய்ச்சிட்ருக்கு, அதுக்கு மேலே இந்த பவுலை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற வாட்டர் ஹீட்லேயே வந்து இது வந்து மெல்ட் ஆகிடும். இப்போ இந்த ரெண்டையும் வந்து கட்டி இல்லாமல் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து லைட்டாக சூடு ஆறட்டும். அடுத்து இதுக்கு தேவையான மாவையும் சுகரையும் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா மாவு வந்து எக்ஸாக்டாக 100 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் பவுடர் சுகர் வந்து 60 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ டார்க் சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் ஆனது வந்து லைட்டாக சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுகரை வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு 3 முட்டை எடுத்துருக்கேன். இதை வந்து ஒவ்வொரு முட்டையாக ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முட்டையும் நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா அடுத்த முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 முட்டையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இதுக்குள்ளே வந்து 1.5 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்து இதுக்குள்ளே வந்து ஏற்கனவே மெஷர் பண்ண மைதா மாவை ஆட் பண்ணுறேன். இது வந்து 100 கிராம். அடுத்து இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் போல் ராக் சால்ட் ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் போல் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட வந்து 80 கிராம்ஸ் அளவுக்கு வால்நட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 60 கிராம் வால்நட்டும் 20 கிராம் வந்து சாக்கோ சிப்பும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து சுகர் பிடிக்கும்னா இன்னும் சாக்கோ சிப் ஆட் பண்ணிவிட்டு வால்நட்டை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த பாதி வந்து லாஸ்ட்டாக மேலே போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து 20 கிராம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறேன். சாக்கோ சிப்லேயும் வந்து லாஸ்ட்டாக மேலே போடுறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதை வந்து ஏற்கனவே பட்டர் சீட் போட்டு வச்சுருந்த ட்ரேயில் ஊற்றிடலாம். அடுத்து இதுக்கு மேலே ரிமைனிங் வச்சுருந்த வால்நட்டையும் சாக்கோ சிப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து லைட்டாக ஸ்பேச்சுலா வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து 180 டிகிரி ப்ரீஹீட்டட் ஓவனில் வந்து ஒரு 30 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்துடலாம். 30 மினிட்ஸுக்கு மேலே பேக் பண்ண வேண்டாம். சப்போஸ் இதை நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் ஒரு 20 to 25 மினிட்ஸுக்கு குக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்மளோட வால்நட் ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பட்டர் சீட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். மாவில் லைட்டாக டஸ்ட் பண்ணதுனால பட்டர் சீட்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடுச்சு. இப்போ இதை வந்து திருப்பிக்கலாம்.
இப்போ இந்த ப்ரௌனி வந்து சின்ன ஸ்கொயராகவோ இல்லை பெரிய ஸ்கொயராகவோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நைஃபை ஹாட் வாட்டரில் லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக கட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ டேஸ்டியான வால்நட் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, அந்த நட்ஸோட சாக்கோ சிப்ஸோட பார்க்குறதுக்கு. இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கியூப் ஆட் பண்ணுறேன். அடுத்து இதுக்கு மேலே லைட்டாக சுகர் சிரப் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட வால்நட் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. ஆட் பண்ண ஐஸ்கிரீம் அப்படியே மெல்ட் ஆகி வரதை பார்க்க எனக்கு இப்போவே சாப்பிட்லாம் போல் இருக்குது. வால்நட்டில் வந்து அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அதே மாதிரி ஒமேகா 3யும் இருக்குது. இந்த ஒமேகா 3 வந்து குட் கொலஸ்ட்ரால் லெவலில் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதனாலேயே வந்து ஹார்ட் டிசீஸோட ரிஸ்க் வந்து கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் ஐ பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ பெட்டர் இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணுறதுக்கோ இது ஹெல்ப் பண்ணுது. இன்றைக்கி நீங்கள் இந்த வால்நட்டோட பெனிஃபிட்டை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மில்லட் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி நான் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்த இந்த வால்நட் ப்ரௌனி ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸை பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.